26ல் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார். கண்டிப்பாக எடப்பாடி தான் வருவார். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நல்ல நிர்வாகம் இருக்கணும்னு சொன்னால் ஏடிஎம்கே வந்தது நாள் அதிகமாக செய்கிறாங்களோ இல்லையோ ஊழல் இல்லாமல். அவரு எடப்பாடி பழனிசாமி ஏதோ இல்லாத வேலைக்கு செய்கிறாருப்பா. வீடுக்கோ இல்லாதவங்க வீடு கட்டி கொடுக்குறாரு, குழந்தைங்க படிப்புக்கு அதுக்கேற்ற மாதிரி வருமானம் செய்கிறாரு. 2014லேருந்து 21 அம்மா என்ன ஆட்சி செஞ்சாங்களோ அதை விட சிறப்பாக எடப்பாடி அவர் செஞ்சார். இந்த 26 மக்கள் எதிர்பார்க்கறது எடப்பாடி அவர் தான். கண்டிப்பாக அவர் தான் வருவார். கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் மக்கள் கருத்து அதான். இப்போ ஸ்டாலின் ஆட்சியை பற்றி கேட்காதீங்க, அதை சொன்னோன்னா நாங்கள் அழுது தான் சொல்லணும். ஜெயலலிதா எவ்வளோ செஞ்சாங்க நாட்டுக்கு, எவ்வளோ குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லாதவங்க படிப்பு கல்வியை கொடுத்தாங்க, அந்த குழந்தைங்க படிக்குதுங்க. திருமணம் நடக்காதவங்க திருமண வாய்ப்பை கொடுத்தாங்க. அதே மாதிரி இடம் இல்லாதவங்களுக்கு சொந்த இடம் வாங்கி கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அம்மா இருக்கிறாங்களா இல்லையோ, ஆனால் நல்லா செய்கிறாங்க ஏழைங்களுக்கு. ஐயோ அதை பற்றி பேசுகிறவங்க சொன்னால் எந்த பெண்ணும் வெளியில் வர முடியுது? பொம்பளாட்டி வெளியில் வர முடியுதா? வேலை தினம் பாருங்க, தினம் பேப்பரை பாருங்க, தினம் கற்பழிப்பு தான். கற்பழிப்பு இல்லாத பேப்பரே கிடையாது. இப்போ திமுக ஆட்சியில் போலீஸ் எல்லாமே ஸ்டாலின் அவர் கையில் இருக்குது. அதனால் அவங்ககிட்ட இவங்க வேலை செய்கிறாங்க, மக்களுக்கு வேலை செய்யல. திமுக கவர்மெண்ட்டுக்கிட்ட போலீஸ் வேலை செய்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செயல்படுத்த இருக்காங்க. என்ன ஊழல் பண்ணல, எதில் பண்ணலை, என்ன அநியாயம் பண்ணல, இந்த ரோட்டை குடிச்சு ஆக்குறாங்க. அதை பற்றி கேட்காதீங்க. நல்ல ஆட்சி பண்ணணும்னு சொன்னால் எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 5 வருஷம் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ஃபுல்லாக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும். முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரி தான் அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களா இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா? இந்த 2026 எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் இந்த 5 வருஷம் எதுவுமே செய்யலை. ஃபுல்லாக ஏடிஎம்கே செஞ்ச திட்டங்களை செயல்படுத்தினார், அவ்வளோதான். 2026ல் எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி இந்த லாஸ்ட்டாக நடந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் அரசு செய்கிற திட்டங்களை எதிர்த்துன்னு சொல்லியிருந்தா இருக்காரு. ஆனால் அதுக்கு அவங்க செவி சாட்சி எதுவுமே செய்யலை. இந்த மாதிரி 26ல் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார். கண்டிப்பாக எடப்பாடி தான் வருவார். இதில் மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாட்டில் இப்போ இந்த 5 வருஷம் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ஃபுல்லாக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும். முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரி தான் அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ திமுக ஆட்சியில் போலீஸ் எல்லாமே ஸ்டாலின் அவர் கையில் இருக்குது. அதனால் அவங்ககிட்ட இவங்க வேலை செய்கிறாங்க, மக்களுக்கு வேலை செய்யல. திமுக கவர்மெண்ட்டுக்கிட்ட போலீஸ் வேலை செய்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செயல்படுத்த இருக்காங்க. மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது. எந்த ஒரு காவல்துறையும் மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணுறது கிடையாது. மக்கள் போலீஸ் பயப்படுறாங்க. போலீஸ் இப்போ இந்த ஆட்சி முடிவுக்கும் அந்த 1 மாதம் திமுக கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அடுத்து ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாதத்துலேருந்து அதிமுக கட்டுப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. போலீஸ் பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில் சுதந்திரமாக செயல்படுவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. திமுகவில் ஒரு கூட்டணிக்கு கரெக்டான ஒரு தொகுதி ஒதுக்கிறது இல்லை, கூட்டணி கட்சிகளை மதிக்கிறது இல்லை. அதனால இப்போ லாஸ்ட்டாக நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வெளியே போயிட்டாரு. இன்னும் நிறைய கட்சி எலெக்ஷன் உள்ள கண்டிப்பாக வெளியே போயிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு ஏன்னா விரும்புறீங்க? இல்லை, போன 4 வருஷம் 2014லேருந்து 21 அம்மா என்ன ஆட்சி செஞ்சாங்களோ அதை விட சிறப்பாக எடப்பாடி அவர் செஞ்சார். இந்த 26 மக்கள் எதிர்பார்க்கறது எடப்பாடி அவர் தான். கண்டிப்பாக அவர் தான் வருவார். கண்டிப்பாக அவர் முதலமைச்சர் மக்கள் கருத்து அதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஊடகத்துறையில் மோஸ்ட்டாக பேசிக்கிற டாபிக் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அடுத்த ஜெயலலிதா அம்மா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆமாம், அவங்க எடப்பாடி பழனிசாமி அம்மா வளர்த்த பிள்ளைகள். அவங்க கிட்ட கூட இருந்தே கற்றுக்கிட்டாங்க. அதனால் அம்மா விட சிறப்பாக செயல்பட முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. 2026ல் ஏடிஎம்கே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். சத்தியானா கண்டிப்பாக இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார். ஓபிஎஸ் அவர்களும் அம்மாவின் வளர்ப்பு தான். ஆனால் ஓபிஎஸ் எடப்பாடிக்கு துரோகம் இல்லை. ஓபிஎஸ்க்கு ஒரு சரியான நிர்வாக திறமை கிடையாது. அவருக்கு எப்படி ஆட்சி பண்ண தெரியாது. அவர் ஒரு பொம்மை முதல்வர் மாரி சும்மா நிற்பாரு, திருப்பி போயிடுவார், அவ்வளோதான். அவருக்கு சட்டம் ஒழுங்கு மக்கள் பிரச்சனை எதுவுமே தெரியாது. அவர் டம்மியை தான் வச்சுருந்தாங்க. எப்பவுமே ஒரு டம்மி தான். இப்போ திமுகவுக்கும் டம்மி தான். அவர் சும்மா ஒரு அதிமுக அகெயின்ஸ்டாக அரசியல் பண்ணதான் ஓபிஎஸ் வச்சுருக்காங்க. ஓபிஎஸ்க்கு எந்த ஒரு ஓட்டு செல்வாங்க கிடையாது, மக்கள் செல்வாங்க கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு. ஓபிஎஸ் அதிமுக வெளியே வந்தது. அதிமுக தொண்டர்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஓகேண்ணா, வணக்கம் ஐயா. சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் வருது. ஆமாம். எந்த கட்சி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சி ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சா நேர்மையாக இருக்கும், ஒழுக்கமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டாலினோட ஸ்டாலின் ஆட்சியை பற்றி கேட்காதீங்க, அதை சொன்னோன்னா நாங்கள் அழுது தான் சொல்லணும். என்ன ஊழல் பண்ணல, எதில் பண்ணலை, என்ன அநியாயம் பண்ணல, இந்த ரோட்டை குடிச்சு ஆக்குறாங்க.
அதை பற்றி கேட்காதீங்க. இது நல்ல ஆட்சி பண்ணணும்னு சொன்னால் எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் எடப்பாடியார் வந்தா ஏன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒரு 3 வருஷம் வந்தால் எப்படி நிர்வாகம் பண்ணார்? கொரோனா காலகட்டத்தில் எப்படி பண்ணார்? நல்லா பண்ணார். வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பேண்டமிக்கான சுச்சுவேஷன், கொரோனா டைம்ல அவர் வந்து நல்லா கடன் அவ்வளோ வாங்காம ஆட்சியை சிறப்பா வாங்கினாரு. கடன் எதுவும் வாங்காம ஆட்சியை நல்லா சிறப்பா அமைச்சாரு. கடை எவ்வளவு பிடிப்போ அவ்வளோ வாங்குறாங்க. இப்போ வந்து ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவில் இருக்க ஒரு 5 எம்எல்ஏ பிடிச்சி அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணாலே தமிழ்நாடு கடனே அடைச்சிடலாம். என்ன ஊழல், எதில் ஊழல், ஐயோ வேணாம், அதை பற்றி கேட்க வேணாம். நல்ல நிர்வாகம் இருக்கணும்னு சொன்னால் ஏடிஎம்கே வந்தது நாள் அதிகமாக செய்கிறாங்களோ இல்லையோ ஊழல் இல்லாமல் இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி ஐயோ அதை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் எந்த பெண்ணும் வெளியில் வர முடியுது? பொம்பளாட்டி வெளியில் வர முடியுதா? தினம் பாருங்க, தினம் பேப்பரை பாருங்க, தினம் கற்பழிப்பு தான். கற்பழிப்பு இல்லாத பேப்பரே கிடையாது. அது வந்ததுன்னா இந்த கெட்டது பூரா தொலைஞ்சி நல்லது நடக்கும். எல்லாத்தையும் அழிச்சு குற்றே வாங்கிட்டாங்க. இது வந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவு நல்லா நிர்வாகம். ஓகே, நன்றி. வணக்கம்ண்ணே. வணக்கம். அடுத்து முதலமைச்சராக யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கண்ணே? அதாவது அடுத்த முதலமைச்சர் யார் வேணா வரலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா, மேலிடத்துல எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. அந்த கீழே வந்து இந்த ஆஃபீஸர்ஸ், அலுவலர் அந்த மாதிரி இருக்காங்க, அவங்க தான் வந்து அவங்க செய்கிற ஒரு நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. முக்கியமாக ஏழைங்களுக்கு, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் தான் மேல் இடத்துல கொடுக்குறதுக்கு எல்லாமே கொடுக்குறாங்கன்னு செய்கிறாங்க. அது கீழே இருக்கிறவங்க வந்து அந்த சரியாக நடைமுறைப்படுத்துறது இல்லை. கீழே இருக்கிறவங்க நடைமுறைப்படுத்தினாலே போதும், எல்லாமே சமநிலை வந்துடும். எடப்பாடி பழனிசாமி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஏதோ இல்லாத ஏழைக்கு செய்கிறாருப்பா. ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாரு, குழந்தைங்களுக்கு படிப்புக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வருமானம் செய்கிறாரு. அப்புறமா என்னென்ன தேவைகளோ எல்லாம் செய்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பெண்களுக்கு ஆமாப்பா. ஒரு குழந்தைங்க வந்து ஒரு 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 இடத்துல வேலைக்கு போகுது, வேலைக்கு போனால் அவங்களுக்கு கூட்டின்னு போகிறாங்க, நான் வேலை வாங்கி தரேன்றாங்க. வேலை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்க தப்பா, அது நல்ல குழந்தைங்க தான், வேற ஒருத்தவங்க தப்பாத இதுவும் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அந்த குழந்தைங்க அதே நினச்சி கவலைப்பட்டு கிடக்குது. ஆனால் வந்து பெண்களை வந்து ஆம்பளைங்க வந்து நல்லவங்களா இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு இந்த மகளிர் காவல் சொல்கிறாங்களே, அது மாதிரி குழந்தைங்களுக்கு எதுனா ஒரு காரணம் வந்து கெட்டதுன்னு நடந்தால் அது போலீஸ் ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுத்து அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போகணும். ஜெயலலிதா இருந்தாங்கன்னா எவ்வளோ சப்போர்ட் பண்ணவங்க, எவ்வளோ ஹெல்ப் பண்ணவங்க, எவ்வளோ உதவி இருக்கும். ஆனால் குழந்தைங்க வந்து அந்த இடத்துல போய் வேலை விஷயமா போனால் அது எந்த இடம் போகிறோம் தெரியல, தப்பிக்க முடியாத ஜெயிலில் மாற்றினோம்னா அப்புறமா அதுக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டா அதே நம்ம இப்படி ஆகிட்டோம்னா அதுவும் தப்பு பண்ணல. சில ஆம்பளைங்க நல்லவங்க இருக்கிறாங்க, சில ஆம்பளைங்க அயோகத்தை இருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். எங்கேயுமே தனியாக ஒரு வீட்டு வேலைக்கு போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு துணை பாதுகாப்பு இருக்கும். அதுதான் ஜெயலலிதா அம்மா வந்து எவ்வளோ செஞ்சாங்க பன்னாட்டுக்கு. எவ்வளோ குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லாதவங்க படிப்பு கல்வியை கொடுத்தாங்க, அந்த குழந்தைங்க படிக்குதுங்க. திருமணம் நடக்காதவங்க திருமண வாய்ப்பை கொடுத்தாங்க. அதே மாதிரி இடம் இல்லாதவங்களுக்கு சொந்த இடம் வாங்கி கட்டி கொடுத்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அம்மா இருக்கிறாங்களா இல்லையோ, ஆனால் நல்லா செய்கிறாங்க ஏழைங்களுக்கு. வரவங்களுக்கு சாப்பாடுலேருந்து ஸ்கீம்ஸும் நிறைய இருக்கு. ஆமா, வரவங்களுக்கு அம்மா உணவு இருக்கிறாங்கப்பா. அங்கேயும் வந்து எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, ரேடிங்க வேலை செஞ்சாலும் சாப்பாடு ஜனங்களுக்கு பசி இல்லாத அவங்க வயிறு போகுது.